அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கங்கள். மக்கள் மன்றத்தில் அதாவது ஒவ்வொரு பதிவுலையும் இஸ்லாமியர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் நான் நிறைய பதிவில் பதிவிட்டிருக்கிறேன். யார் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த குன்றத்தூர் முருகன் வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். அதாவது 1ஆம் தேதி பார்க்க போனீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். 100 ஆண்டு காலமாக ஒரு வழிபாட்டிலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்துக்கள் இந்த இடத்துல தான் தீப ஒளி ஏற்றணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதுக்கு அவர் அனுமதி தராரு, உத்தரவும் போடுறாரு. ஆனால் அந்த உத்தரவை இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் மதிக்கலை. அதற்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, 2015 அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இதே வழக்கு வரும்போது 2 நீதிபதிகள் கொண்ட குழு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை நாங்கள் பின்பற்றுறோம், அதனால் நாங்கள் அனுமதி தரமாட்டோம், நாங்கள் மேல்முறையீடுக்கு போகிறோம்னு சொன்னாங்க. அடுத்த நாள் இதே தீர்ப்பை உறுதி செய்தார்கள் 2 நீதிபதிகள் கொண்டவர்கள். இதை வைத்து நேற்று பார்க்க போனால் மறுபடியும் அந்த முருக பக்தர்கள் அங்கே போகிறாங்க. ஆனால் அதற்கு பார்க்க போனால் மதுரை கமிஷனர் அதுக்கு அனுமதி தரல. கேட்டால் 144 காரணத்தை காட்டுறாங்க, நாங்கள் அப்பீலுக்கு போயிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் தலையிட்டு இதில் இல்லை. இதை யார் மேல்முறையிட்டு போய் இதை தடுத்தாங்கன்னு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சு. முஸ்லீம்கள் ஒற்றுமையை தான் விரும்புகிறாங்க, அமைதியை தான் விரும்புகிறாங்க. எந்த ஒரு வழிபாட்டு மதத்துக்குள்ளே தலையிடுறது இல்லைன்னு உறுதியாயிடுச்சு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, 2015 இந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற தர்கா நிர்வாகிகள்லாம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. எங்களுடைய இந்து சகோதரர்கள் இந்த இடத்துல ஒளி விளக்கு ஏற்றலாம், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை, அவங்களுடைய மத வழிபாட்டில் நாங்கள் குறுக்கிட மாட்டோம், அவங்களுக்கு முழு உரிமை இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நம்ம அதை மதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பேசுனதால உடனே இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததால தான் நான் இந்த பதிவே போடுறேன். அப்போ இந்து முஸ்லீம்களாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. இதை விற்று அரசியல் பண்ணுறவங்க யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் இந்திய மக்களுக்கே ஒரு விஷயத்தை படித்து காட்ட விரும்புகிறேன். வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் 1991 எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் மாற்றுவதை தடை செய்து ஆகஸ்ட் 15 1947 இருந்ததைப் போலவே அதன் மதத்தன்மை பராமரிக்க கட்டாயமாக்கும் ஒரு இந்திய சட்டமாகும். சுதந்திரத்தில் அவற்றின் நிலையை அறிவிப்பதன் மூலம் மதத்தலங்கள் தொடர்பான சர்ச்சைகளை தடுப்பதே இதன் நோக்கமாகும். ஆனால் இது சட்ட சவால்களை எதிர்கொண்டுள்ளது மற்றும் அயோத்தி தலத்திற்கு விலக்கு அளிப்பதை உள்ளடங்கியது. அதாவது என்னென்னா, அப்பயே என்ன பாபர் மசூதியை அந்த இடத்துல என்னென்னா விலக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முஸ்லீம் மசூதியாகவே இருக்கட்டும், கோயிலாகவே இருக்கட்டும், சர்ச்சுகளாகவே இருக்கட்டும் அப்பயே அவங்க இது பண்ணிட்டாங்க. இந்த சட்டத்தையும் பின்பற்ற வேண்டும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி நயா பாரத், புதிய இந்தியா, இது பழைய இந்தியா கிடையாது. இன்றைக்கி எந்த மாதிரியெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்றைக்கி உலகத்தில் 3வது இடத்துல வந்திருக்கிறோம். அடுத்த தலைமுறை இன்றைக்கி பார்க்க போனால் ராக்கெட்டில் ஏறி வேறு ஒரு கிரகத்திலே நம்ம பயணம் பண்ண முடியும்னு சொல்லி அந்தளவு டெக்னாலஜியை கொண்டு போகிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது அதை நோண்டி பார்க்குறதெல்லாம் தயவு செய்து நிப்பாட்டணும். வாழுங்க, வாழ விடுங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடி வாங்கினதான் இந்த சுதந்திரம். அதற்கு முன்னாடி பார்க்க போனால் இந்த பிரிவினை இல்லை. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரிவினை வந்தது. இது யாரால் வந்ததுன்னா, ஊடகம், அரசியல்வாதிகள். இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நான் ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா, இப்போ இந்த தர்காவுக்காக என்னென்னா சிலர் இஸ்லாமிய போர்வையில் இருக்கிற அமைப்புகள், அதே நேரத்தில் இந்த தர்கா இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி என்னென்னா அந்த இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க அந்த தர்காக்காக. நான் தர்கா வழிபாட்டாளன். எங்கள் குரானில் தர்கா வழிபாடு இல்லைன்னு சொன்னவனுங்க, தர்கா இருக்கக்கூடாதுன்னு சொன்னவனுங்க தன் சுயலாபத்துக்காக இன்றைக்கி அரசியல் பண்ணுறான். அவனை ஒருபோதும் எங்கள் இஸ்லாமியர்கள் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த கோர்ட் என்ன உத்தரவு போட்டதோ அதை பின்பற்றுங்க. தவறான உதாரணமாக தமிழ்நாடு இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்துடக்கூடாது. இது இந்துக்களுக்கு எதிராக நடத்துகிற ஒரு பெரிய தாக்குதல்.
ஆனால் அந்த பழியை தூக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல? நாங்கள் இஸ்லாமிய சிறுபான்மைகளுக்கு வந்து நாங்கள் பாதுகாவலர்னு நீங்கள் சொல்லும் போது இந்துக்களையும் பாதுகாக்க வேண்டியதும் இதே முதலமைச்சருடைய கடமை மறந்துட வேண்டாம். தயவு செய்து கோர்ட் ஆர்டரை உபே பண்ணுங்க. திருவண்ணாமலையில் வந்து அந்த தீப ஒளி ஏற்றத்துக்கு வந்து அனுமதிங்க. இந்து சகோதரர்களுக்கு வந்து இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஆதரவு என்றும் உண்டு. வாழுங்க, வாழ விடுங்க. இன்னைக்கு யார் இஸ்லாமியர்கள் வைத்து அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. இனி என்னுடைய ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களில் அண்ணன் தம்பி போல தான் என்னுடைய வீடியோக்களில் இருக்கும். தயவு செய்து என்னுடைய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணனாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் தயவு செய்து உங்களுடைய ஒப்பீனியனை போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. இது வியூவர்ஸ் அதிகம் ஆகிறதுக்காகலாம் கிடையாது. இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும், தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்கணும், மதக்கலவரம் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு ஜாதி சண்டைகள் வந்துடக்கூடாது. இதை வைத்து அரசியல் பண்ணுறவனுக்கு வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு இந்திய இஸ்லாமிய குடிமகனாக வந்து நான் இந்த இடத்துல பதிவிட்டுருக்கிறேன். இந்த பதிவை மக்கள் சிந்திங்க. ஜெய்ஹிந்த்.